எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை நீங்க கடைபிடிச்சு நடக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களோட பேசுற வார்த்தைகள். இன்னைக்கு அநேக மெசேஜ்கள் நீங்க யூடியூப்ல கேட்கலாம். ஆனா எந்த வார்த்தைகளும் நல்லா கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு தர்ற வார்த்தைகள், கர்த்தருக்கு பயந்து அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய எந்த மெசேஜ் உங்களுக்கு உந்துதோ அந்த வார்த்தை கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துறாரு, உங்களை உருவாக்குறாருன்னு நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் சமாதானம் இல்லை? ஏன் உங்க வீட்டுல இன்னைக்கு அநேக பாருங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகள் உழைச்சா கூட பணங்கள் கையில நிக்கிறது இல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாருங்க, இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி கேலியும் கூத்துமா ஏன் இருக்கு? அது போல உங்க வாழ்க்கையில ஏன் தரித்திரம் இருக்கு? ஏன் இன்னைக்கு அநேக போராட்டங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு மாசம் உழைக்கிற பணங்கள் வியாதிக்கு ஏன் போகுது? ஒவ்வொரு பணங்கள் பாருங்க, இன்னைக்கு நீங்க உழைக்கிறீங்க, ஆனா ஒரு நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி இன்னைக்கு முடக்கப்பட்டு ஏன் இருக்கிறீங்க? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9, 10, 11. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ! அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சில் இருந்து சாட்சியிடும். நல்லா கவனிங்க. முதல் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்னன்னா அநியாய வெட்டி. இன்னைக்கு மற்றவங்களுடைய பணங்கள் உங்க வீட்டுல, நல்லா கவனிங்க, குற்றமுள்ள பணங்கள் உங்க வீட்டுல இருந்தா கூட, உங்க பீரோக்கள்ல இருந்தா கூட, உங்க கையில இருந்தா கூட அந்த சாபம் உங்களை எழும்ப விடாது. அநியாய வெட்டி, குற்றமுள்ளவர்களுடைய பணம். அது போல நல்லா கவனிங்க, தீமையின் வெள்ளைக்கு அப்படின்னா பொல்லாத ஆதாயம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள்ல நீங்க எதெல்லாம் சம்பாதித்து கொண்டு வர்றீங்களோ, எதுக்கெல்லாம் உங்க கையை நீட்டுறீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க உடந்த போறீங்களோ அது ஃபுல்லா உங்க வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் அது தலைமுறை சாபமாய் உருவெடுத்துரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ சுத்தமுள்ள குற்றமற்ற பாருங்க மாசற்ற ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அதான் இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தத்துல அவருடைய தழும்புகளால சுகமாகி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமுள்ள பிள்ளைகள். உங்க வீடு பரிசுத்தமா இருக்கணும், உங்க இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், இந்த கண்ணு பரிசுத்தமா இருக்கணும், இந்த வாய் பரிசுத்தமா இருக்கணும், கை ஒவ்வொன்றிலையும் பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புறாரு. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்க விரும்பினா தான் வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு பொல்லாத வழிகள்ல சம்பாதித்த பணங்கள், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கொண்டு வந்து அப்படிப்பட்ட பணத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. அதுக்கு அலோ பண்ணாதீங்க. இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். இன்னும் நீங்க வியாதிக்கு பணம் கொடுக்க கூடாது இல்ல, இன்னும் வாழ்க்கை முடக்கமா இருக்கக்கூடாது இல்ல, படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது இல்ல. அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க. அப்பா, நான் யாரெல்லாம் கொடுத்த பணத்தை என் கையில வாங்கணும், எந்த பணத்துல நான் குற்றமுள்ள பணத்துல நீங்க நகையோ, பொருளோ, காரோ, வாகனங்களோ வாங்கியிருக்கணும், அதெல்லாம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு எடுத்துருங்க. உமக்கு உகந்த பணம், உமக்கு உகந்த ஜனங்கள் எனக்குள்ள வரட்டும்னு நீங்க ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து பாருங்க பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமா உங்க வீட்டை கட்டுவாரு. ஏன்னா சங்கீதம் 15:5 சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் மற்றவங்களுடைய பரிதானத்தை வாங்காமலும் இருக்கிறவன் அசைக்கப்படுவான். அப்ப நம்ம வட்டிக்கு வாங்குறது, வட்டிக்கு கொடுக்கறது எவ்வளவு பாவம். அது போல இன்னைக்கு அநியாய வட்டி வாங்குறது எவ்வளவு பாவம். அது போல இன்னைக்கு பைனான்ஸ், அது போல இன்னைக்கு கணவர் ஒரு 10,000 ரூபாய் உழைச்சா மாசமான 30,000 ரூபாய் கடன் வருதுன்னா ஏன்? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆபகுக் 2வது அதிகாரம் 9, 10, 11 எடுத்து வீட்டுல படிங்க. அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது நான் ரொம்ப குத்தப்பட்டேன். நீங்க கர்த்தருக்கு பயந்தா தான் இந்த வார்த்தையை கை கொள்ளுவீங்க. நீங்க கை கொண்டு படிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க அப்படி மனம் திரும்பினீங்கன்னா அதே 3வது அதிகாரத்துல பாருங்க 2வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தரலும். அப்ப இரக்க வேணும் அப்படின்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல மனம் திரும்புற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டை சுத்திகரிங்க, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி சுத்திகரிங்க. இனிமேல் இன்றையில இருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பணத்தை வாங்க மாட்டேன், பிரியமில்லாத இடத்துக்கு போக மாட்டேன். நீங்க தான்ப்பா, நீங்க என்ன நடத்துங்க. உமக்கு உகந்த பணம் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரட்டும், ஜிபேல வரட்டும், போன்பேல வரட்டும். அப்பா உமக்கு
பிரியமில்லாத பணம், லஞ்சம் வாங்குற பணம், ஒருவேளை உம்முடைய சித்தமில்லாத எதுவும் என்னையவோ என் குடும்பத்தையோ என் பிள்ளைகளையோ தொடரக்கூடாதுன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பாரு, உங்களை நடத்துவாரு. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாரு. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவரா இருக்கிறாரு. அதால உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வீடை ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் தவறு செய்தா மனம் திரும்பி வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து எங்களோட நீங்க ஜெபிக்க விரும்பினா எங்க பாருங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க இல்லையோ மெசேஜ் போடுங்க, கால் பண்ணாதீங்க. நாங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றோம். தொடர்ந்து வாங்க, ஆவியானவரோட நடக்கலாம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.